it is suppressing the whole thoughts, very important. As far as concerned the manonasam, the suppression of whole thoughts. But as far as concerned the manolayam, the thought is temporarily restricted from rising level. When you allow it, when you come out from the meditation or any form of your rituals, again you will get the thoughts. The thought rises, but if you are totally, அதான் சொல்றாரு, அந்த வேரிலே விதையிலே வறுத்து விட வேண்டும், பதஞ்சலி சொல்றாரு. அதுக்கு என்ன, அந்த எண்ணத்தை அறுத்துறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க போகணும்? ஆழமாக செல்ல வேண்டும். அந்த ஆழமாக செல்வதற்கு நமக்கு நேரம் இல்லைன்றோம், சூழல் இல்லைன்றோம், வாய்ப்பு இல்லைன்றோம், எல்லாமே இருந்தோம். தூங்குறதுக்கு நேரம் இருக்கா? இருக்கு. வாக்கிங் போறதுக்கு நேரம் இருக்கா? மது அருந்துறதுக்கு நேரம் இருக்கா? இருக்கு. ஆனா உங்க எண்ணங்கள் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதே என்பதை சிந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லை. எந்தெந்த எண்ணங்களெல்லாம் உங்களை அழிக்கின்றது, எந்த எண்ணங்களெல்லாம் உங்களை கீழே தள்ளுகிறது, எந்த எண்ணங்களெல்லாம் உங்களை அனாவசியப்படுத்துகிறது, எந்த எண்ணங்களெல்லாம் உங்களை அவசியப்படுத்துகிறது என்பதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே நேரடியா உணர்வுக்கு வந்துடுறோம். எங்க பிரச்சனை வருதுன்னா, அந்த சினிமா படங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க நடந்துகிட்டு இருக்கு. நினைத்து பாருங்கள். ஒரு திரைப்படம் இப்பொழுது வரப்போகிறது என்று கூறுகிறார்கள். இன்று 30/9/2010 நாம் இதை பதிவு செய்கிறோம். இதுவரை எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நாம் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செலவா என்றால் செலவழித்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார்கள். அதற்கு எப்படியெல்லாம் செலவழித்தோம் என்று கூறுகிறார்கள். எந்த படத்திலும் எப்படியெல்லாம் செலவழித்தோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பார்க்கும்போது, ஒரு டெசர்ட்டுக்கு போகிறோம், இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பாலைவனத்திற்குள் போகிறோம். அந்த பாலைவனத்திற்குள் எத்தனை மணி நேரம் பயணம், அந்த பயணத்திற்கு பிறகு பாலைவனத்தில் இப்படி ஒரு செய்தி. அப்போ அந்த இடத்தை பார்ப்பதற்கு இவர்கள் எத்தனை நாள் அலைந்திருக்க வேண்டும்? சாதாரணமாக பயணமாது எத்தனை லட்சங்களை கொட்டி இருக்க வேண்டும், கோடிகளை கொட்டி இருக்க வேண்டும். இதை கொண்டு உங்கள் கண்முன் நிறுத்துகிறோம். அதற்கு பிறகு ஒரு பாடலை பற்றி சொன்னால், ஒரு பாடலுடைய ரிலீஸை பற்றி சொன்னால், இப்படியே சொல்லிக்கொண்டே போகும்போது மக்களுடைய நிலைமையை மறந்து விடுகிறார்கள். நண்பர்களே, ரொம்ப கொடுமையான விஷயம். எதை தாங்குகிறார்கள் என்பதை மறந்து விட்டார்கள். இவர்கள் சொல்லுவதையெல்லாம் நாம் தாங்க முடியுமா? ஒரே ஒரு கான்செப்ட் தானே இருக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுகிறார்கள். இந்த படத்தை பொறுத்தளவில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கலாம் அவர்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கிற முறையிலே இந்த படம் மிகப்பெரிய அனாவசியப்பட போகிறது என்று மட்டும் உணர முடிகிறது. ஏனென்றால் மனதை நாசப்படுத்தி விட்டார்கள். எப்படி நாசப்படுத்தி விட்டார்கள்னால், சிதைத்து விட்டார்கள் மனிதர்களை. ரமணர் சொல்லக்கூடிய மனோநாசம் என்பது எண்ணங்களை அழித்து விடுவது. ஆனால் இந்த படத்திலே இவர்கள் செய்திருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, ஒரு குழந்தையிடம், ஒரு குருவியிடம் பனங்காயை வைப்பது போல தாங்க முடியுமா அதனுடைய தலை? ஒரு சின்ன குழந்தை ஒரு 5 கிலோ எடையை தாங்க முடியுமா? ஒரு சாதாரண நம்மை போன்றவர்கள் ஒரு 100 கிலோ எடையை தலையில் சாதாரண மனிதன் வைத்துக் கொள்ள முடியுமா? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் 10,000 கிலோ எடையை உங்கள் தலையிலே வைக்கிறோம், நீங்கள் அழகாக காசை கொடுத்து பார்க்கலாம் என்று கூறுகிறார்களே, தாங்க முடியுமா இது? இந்த 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 அடிப்படை உளவியலே இல்லாமல் இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் நம்மை போன்ற ஒரு சமூக நல சிந்தனையாளர்களுக்கு வருகிறது. ஒரு படத்தை எடுக்கட்டும், நன்றாக எடுக்கட்டும், தெளிவாக எடுக்கட்டும், தீர்க்கமாக எடுக்கட்டும், அதிசயமாக எடுக்கட்டும், மிகப்பெரிய டெக்னிக்கலாக எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் அல்லவா? நீங்களே முடிவெடுத்து நீங்களே சொல்லி இப்படித்தான் செய்யுங்கள் என்று சுற்றி நின்று கொண்டு
ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே அனுப்பும் போது, எல்கேஜிக்கு ஜாயின் பண்ணும் போதே ஒரு எம்எஸ்சி ஒரு எம்எஸ்சி புக்கை கொடுத்து இதை படிச்சே ஆகணும், நீ படிக்கலாம் நீ படிக்கலாம் நீ படிக்கலாம் என்று சொல்வது மாதிரி மிகப்பெரிய கொடுமை இந்த படத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்திரன் படம் தான், வெளிப்படையாக பேச வேண்டும். இதில் நாம் என்ன சொல்லுகிறோம்? மனம் சிதைக்கப்படுகிறது. யாருடைய மனங்கள்? சாதாரண மனிதனுடைய மனங்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. இப்படி சிதைக்கப்பட்டால் சிதைந்த மனத்தில் இதை எப்படி பார்ப்பது? மனோலயமானால் பார்க்கலாம், மனம் சிதைந்து போனால் என்ன செய்வது மனிதன்? அப்படிப்பட்ட நிலை இந்த படத்திற்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் உணர முடிகிறது. இப்படி 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 இவர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய பிரம்மாக்களை வைத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய அனாவசியப்படுத்தப்படும் இந்திய திரைப்படங்களிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. நீங்கள் எதையும் கொடுங்கள், அதற்காக பிரியாணியை கொடுக்கிறேன் என்பதற்காக 100 பாக்கெட்டை கொடுத்து ஒரே நேரத்தில் சாப்பிடணும்னா நாங்கள் எங்கே சாப்பிட்றது? எங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு வேற இந்த திட்டம் வேற போடுறீங்க நீங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய எண்ணங்களை நாசம் செய்வதல்ல, சிதைப்பது. இதை ஏன் நாம் இதை பேசிக்கொண்டிருக்குமே இந்த சிந்தனை வந்ததுன்னா இது ஸ்பார்க் ஆகிறது. இதை செய்யக்கூடாது. இந்த உளவியல் தெரியவில்லையே அவர்களுக்கு, நிச்சயமாக தெரியவில்லை. நடிப்பிலே இவர் ஒரு பிரம்மா, டைரக்ஷனிலே இவர் ஒரு பிரம்மா, அவர் இசையிலே ஒரு பிரம்மா, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏன் நீங்களை பயமுறுத்துகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு பிரம்மாக்களை வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கெல்லாம் எடுத்திருக்கிறீர்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு எடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ட்ரிக்ஸ் ஆஃப் ரிலீசிங், அடேப்பா எவ்வளோ பெரிய ட்ரிக்ஸ்லாம் நடந்திருக்குது. ஒரே நாளில் ஒரே ஊரில் 20 தியேட்டரில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. அப்போ இருக்கிறவன் அந்த ஒரு வாரத்துக்குள்ள பத்திரிகைகளோ மற்ற எவனுமே விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்ற நினைப்பில் இதை பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. விமர்சனம் கூட பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு பத்திரிகையினுடைய விமர்சனம் வரும், அதற்குள்ளே முடித்து விட வேண்டும். ரெண்டாவது, மீடியாக்கள் அவர்கள் கையிலே இருக்கிறது, யாருமே விமர்சனம் பண்ணிவிடாதீர்கள் என்று சொல்லலாம், அல்லது விமர்சனத்திற்காக ஒரு பெரிய பேமெண்ட் கொடுக்கலாம். எந்த பத்திரிகைகள் இதையெல்லாம் மீறி விமர்சனம் பண்ணிவிடும்? அப்படி யாராச்சும் விமர்சனம் பண்ண முயற்சி செய்தார்களால் அவர்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடும். ஆக நம்மளுடைய லைஃப்பில் இப்படி ஒரு விஷயத்தை அனாவசியப்படுத்தி விட வேணாம். ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் பொதிந்து எழுத முடியுமா இந்த படத்தை பற்றி விமர்சனம்? நன்றாக இருக்கிறது என்றால் விடுங்கள். இதற்காக இவ்வளவு பெரிய போராட்டமா? ஒரு நாளில் எத்தனை தடவை அவர்கள் தொலைக்காட்சியிலே விளம்பரம் வருகிறது? இது அளவுக்கு மீறி சென்று கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி பெற்றால் அடுத்த நிலை துரியோதனா நிலை தான். 150 கோடி அல்ல 600 கோடி ரூபாய்க்கு படம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒட்டுமொத்த சினிமா உலகம் என்ற ஒரு மாய கற்பனை அழிக்கப்படும். சாதாரணமாக உண்மைகளை சொல்ல, சாதாரணமாக கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணிய பல்வேறு விஷயங்கள், ஏன்னா நாம் இந்த சென்சிட்டிவிட்டிக்கு வந்துடுறோம். இது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? செக்ஸ் என்ற ஒரு விஷயம், வரம்பு மீறிய செக்ஸ் பண்ணலாம். அங்கே தானே ப்ளூ ஃபிலிமுடைய பெரிய ஆக்கிரமிப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிறதுல. அங்கே இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? 15லேருந்து 20 வயதுக்குள்ள முடிஞ்சு போயிடுறான் அவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு தமிழ் மக்களுக்கு பார்க்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மரண அடி விழுகும் தெரியுமா? இதில் எந்தவித எண்ணமும் இல்லாமல் கோபம்